விசுவாசிகளாகிய நாம் கஷ்டமான சூழ்நிலையில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை நம்முடைய துக்க முகத்தில் அல்லது வேதனையான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வெளிப்படுத்துகிறோம். ஆனால் நம் சூழ்நிலைகளை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். சமாதானத்தோடு இருப்பது என்றால் பிரச்சனைகள் இல்லாமல் இருப்பது அல்ல, கஷ்டமான சூழ்நிலையிலும் சமாதானத்தை காத்து கொள்வது. வேதத்தில சாரிபாத் விதுவையின் வீட்டில் ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருந்தது. அதில் அடை சுட்டு அவளும் அவள் குமாரனும் சாப்பிட்டு சாக இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நிச்சயமாகவே அவள் சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பாள். இப்படி இருக்க எலியா அவளை பார்த்து, முதலில் எனக்கு ஒரு அடையை சுட்டு கொண்டு வா என்று சொல்லி, உன் மா செலவழிந்து போவதும் இல்லை, எண்ணெய் குறைவதும் இல்லை என்றான். அவள் நம்பிக்கை அடைந்தால். கர்த்தர் எலியாவின் வாக்கின்படியே செய்தார். சமாதானம் என்பது நமக்கு அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையை சார்ந்தது. ஆகையால் பரிசுத்த ஆவியின் பலத்தினால நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருப்போம். ஆமென்.